ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கோரியாண்டர் போட்டுக்கலாம், கறி லீஃப் போட்டுக்கிறேன். இதை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடையில் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ இலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் அதாவது பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டு, இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம்ல, அதனால நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணி அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம க்ரீன் சில்லியும் போட்டிருக்கோம். நான் பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் நிறைய ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும், நல்லா வேண்டாம். இப்போ குழம்பு நல்லா, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்து கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக க்ரீனாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கே. இது ரைஸு, இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. பாருங்கள், இப்போ சப்பாத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிரேவி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.